கடும் முயற்சி எடுத்திருந்தும் இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பாதையை துறந்தது. பஸ்ஸில் போக்க ஏற்பட்ட நட்பு ஜேசுதாசன், இமானுவேல் ஜேசுதாசன். அதாவது அவர் நெடுமங்கோட யாழ்ப்பாணம் டவுன் மட்டும் வருவார். அவர் வந்த காரணம் வேற. ஆரம்பமாக அவருடைய மனைவி அந்த பாசல் வருவார். இதில் நிற்கிறது சிடிபி அதில் போய் நிற்கிறது. அதே பஸ் ஹோல் 20 கிடக்குது. ராசநாயகி இங்கால போனால் யாழ் தியேட்டர். நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கும்மாளம் அடித்து போட்டு தான் யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை விட அதிகளமான பஸ்ஸுகள் இருந்து தன்னுடைய சேவையை செய்கின்ற ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடம் இந்த காங்கேசந்துர பஸ் தரிப்பு நிலையம். நாங்கள் இப்போ காங்கேசந்துர சந்திக்கு வந்துட்டோம். வெளிச்ச வீடு தெரியுது பாருங்க. இத பஸ் துறையில அதிகளவான சுறா மீன்களை அவர்கள் பிடிக்கின்ற ஒரு காலம் இருக்கும். காங்கேசந்துர சந்தி இதுல போஸ்ட் பேங்க் இருந்த மக்கள் மிக பெரும் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இந்த காங்கேசந்துறையில இருந்தது. பெரும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு அந்த காங்கேசந்துறையில மீண்டும் எங்களுக்கு கட்டித்தர வேண்டும். இந்த பாதையை தந்ததுக்கு ராணுவ தளபதிக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரக்கறிகளை கொண்டு சென்று மிக சந்தோஷமாக ஆடி பாடி பிரயாணம் செய்து அந்த உணர்வை நாங்கள் மீண்டும் தேடுகிறோம். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பலாலி வீதி ஊடாக காங்கேசந்துறை வரையான 764 இலக்க தனியார் போக்குவரத்து மினிபஸ் சேவை கடந்த 35 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வை கண்டுகளிக்க வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். அதற்கு முன்னர் பல அன்பர்கள், நண்பர்கள், உறவுகள் CNA சார்ல்ஸ் என்ற எனது யூடியூப் சேனலில் காணொளிகளை பார்க்கின்றீர்கள். நன்றி. ஆயினும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடுகிறீர்கள். எனவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளம். வணக்கம். இன்றைய தினம் 764 பஸ் சேவை யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி மயிலட்டி ஊடாக காங்கேசந்துறையும், காங்கேசந்துறையிலிருந்து மயிலட்டி பலாலி ஊடாக அண்டனிபுரமும் போய் பலாலி சந்தி வந்து தன்னுடைய சேவையை 35 வருடங்களுக்கு மேல் நிறுத்தப்பட்டிருந்த இந்த பஸ் சேவை இன்றைய தினம் இந்த தனியார் போக்குவரத்து பஸ் சேவை நாங்கள் இது முதலே ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் 700 KKS ரோட் 769 பஸ் ரூட் தான் இதுவரைக்கும் அஞ்சனிபுரம் வரைக்கும் மயிலட்டிய இந்த பகுதியோட ஓடிக்கொண்டிருந்தவர்கள். அவர்கள் அதை விட்டு கொடுப்பதற்கு சிறிய தயக்கம் காட்டியதனால் முந்த நாள் ஆளுநருடைய அலுவலகத்தில் அந்த பிரச்சனைகள் கதைக்கப்பட்டு 764 இந்த பாதை ஊடாகவே செல்ல வேண்டும், அதற்குரிய அனுமதிகள் ஊடக அறிக்கை மூலம் வழங்கப்பட்டிருந்தது. எனவே ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்ட இந்த 764 பஸ் சேவை, தனியார் பஸ் சேவை, இங்கே இருக்கிற தலைவர், செயலாளர், சமாதான தலைவர்கள் ஊர் மக்களாக எந்த விதமான ஏனைய தலையீடுகள் இல்லாமல் ஊர் மக்களாக நாங்கள் முன் வந்து புலம்பெயர்ந்த உறவுகளுடைய அந்த அனுசரணையோடு இந்த பஸ் சேவையை நாங்கள் இன்றைக்கு மீண்டும் இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நாங்கள் இந்த தனியார் போக்குவரத்து பஸ் சேவையை நாங்கள் மீண்டும் அந்த சேவை ஓட வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டதென்றால், உண்மையில் பலாலி மயிலட்டியில இருந்து தங்களுடைய விவசாய பொருட்கள், ஏனைய கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை இந்த பாதையின் ஊடாக மக்கள் எடுத்து சென்று சந்தைகளிலே வியாபாரம் செய்கின்ற எங்களுடைய உணர்வுகளோடு உறவுகளோடு கலந்த இந்த பிரயாண சேவை. நான் நினைக்கிறேன் இந்த பஸ்கள் எல்லாம் கரியல் இருக்கும். பலாலி, மயிலட்டி, வசாவலான் போன்ற பகுதிகளிலிருந்து மக்கள் தக்காளி பழம், வெங்காயம் போன்ற மரவள்ளி கிழங்கு போன்ற பொருட்களை கடகங்கள்ல வைத்து அம்மாமார் திண்ணவேலி சந்தைக்கு சென்று அந்த திண்ணவேலி சந்தையில் அவர்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு இடம் இருக்கும். இந்த
இவர்கள் இந்த இருக்கிற பஸ் சாரதிகள் நடத்துனர்கள் எல்லாம் அவர்களுடைய பேரை சொல்லி தங்கமணி அக்கா ராசமணி அக்கான்னு பாட்டு படிச்சு வந்து இந்த படலைகள்ல நிப்பாட்டி அந்த மிக அன்பாக அந்த கடகங்களை தூக்கி மேலே வைத்து தக்காளி பழங்கள் பைத்தங்காய் மரவள்ளி கிழங்கு போன்ற மரக்கறிகளை கொண்டு சென்று மிக சந்தோஷமாக ஆடி பாடி பிரயாணம் செய்து அந்த உணர்வை நாங்கள் மீண்டும் தேடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இறந்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த பஸ் சேவையானது ஒரு மிக முக்கியமான ஒரு பஸ் சேவை. வணக்கம், நான் மார்க்கண்டு குணசேகரம். பலாலி யாழ்ப்பாண வீதி இன்றைக்கு 35 வருஷத்துக்கு பிறகு தனியார் போக்குவரத்து ஆரம்பிக்க போகின்றோம். அதில் என்னென்னா 28ஆம் தேதி இலங்கை போக்குவரத்து சபை பஸ் இது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இன்றுதான் தனியார் போக்குவரத்து இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது. இந்த பாதையானது நாங்கள் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு தான் நாங்கள் இந்த பாதையில் நாங்கள் வாகனத்திலே பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு முதல் உங்களுக்கு தெரிய வேணும், நாங்கள் இந்த பிரதான இராணுவ முகாமுக்கு முன்னால் நாங்கள் பயணிக்காமல் ஏர்போர்ட் சந்தியால சென்று ஒரு மேல் வீட்டடியால போய் இந்த இடம் ஐயர் வீட்டடியில் ஏறித்தான் நாங்கள் பயணிச்சது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சுதந்திரமாக எமது இந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதியை பாவித்து காங்கிரஸ் மட்டும் எங்களோட பேருந்து சேவையில் ஈடுபட போன்றது. அதை விட மேலதிகமாக காங்கிரஸ் இருந்து ஒழிக்கின்ற பஸ்ஸு அப்படியே போய் வளலாயில இருக்கிற இப்போ குடியேறாத இந்த பகுதியை விட அங்காலதான் கூட மக்கள் குடியேறி இருக்கிறார்கள். அவர்களுக்காக சேவை செய்வதற்காக அந்த பஸ் அங்கே போய் வளலாயில இருந்து திரும்பி பலாலிக்கு வந்து இங்கே யாழ்ப்பாணம் செல்லும். ஆகையால எங்களுக்கு இந்த பாதையை தந்ததுக்கு இராணுவ தளபதிக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த மக்கள் சேவை ஒரு மக்களுக்காக சேவை செய்யும் இந்த தனியார் போக்குவரத்து நண்பர்கள் தலைவர் செயலாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவர்கள் தங்கள் பஸ்ஸுகளை கொண்டு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதை விட அரசு அதிகாரிகளின் இது 9 மணிக்கு காங்கிரஸ் துறையிலே நடைபெற இருக்கின்றது. மற்றது மக்களின் பயன்பாடு என்னென்று கேட்டால் மாஸ்டர் சொன்ன மாதிரி எங்களோட உள்ளூடுகள் விவசாய உள்ளூடுகளை வியாபாரம் செய்வதற்கும், அடுத்தது எங்களோட ஆஸ்பத்திரி போகிறது கூட எங்களுக்கு ஒரு குறுகிய இது. நாங்கள் முதல் பலாலிக்கு போகிறோன்றால் இந்த பகுதியால் போய் பலநாயக்கலால் போய் அப்படியே போய் கடற்கரை ரோட்டுக்கு ஏறித்தான் நாங்கள் பலாலி சந்தியை அடையலாம். இப்போது எங்களுக்கு இதிலிருந்து 5 நிமிஷம் தான் எங்களோட பலாலி ஜங்ஷன். ஆகையால் எங்களுக்கு இந்த பாதையை திறந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த இந்த யாழ் மாவட்ட தளபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மற்றது தொடர்ந்து நாங்கள் என்னன்னா உண்மையில 5:20க்கு முதல் பஸ் சேவை அங்க காங்கேசன்துறையில இருந்து ஆரம்பிக்கப்படும். ஆகவே அந்த 5:20க்குரிய பஸ் சேவை தொடங்குவதற்கு 6 மணிக்கு பாதை திறக்கிறதால அதை கேட்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. அதே போல தொடர்ந்து காங்கேசன்துறை யாழ்ப்பாணத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டை விட மிக பெரும் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இந்த காங்கேசன்துறையில இருந்தது. அதை மீண்டும் எங்களுக்கு மிக பெரும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு அந்த காங்கேசன்துறையில மீண்டும் எங்களுக்கு கட்டித்தர வேண்டும். இந்த மக்களுக்கான இந்த ஒரு போக்குவரத்து சேவையை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த சாரதிகள் ஓட்டுநர்கள் அந்த இடங்களிலே தங்கி நின்று அதை நடத்துவதற்கு எங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தேவையா இருக்கிறது. அதே போல 5:20க்கு இந்த பஸ் சேவை இந்த பாதையினூடாக வருவதற்குரிய அனுமதிகள் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆகவே அன்பாக நாங்கள் இந்த விஷயங்களை அணுகின்ற போதுதான் இதுகளை நாங்கள் வெற்றி பெற முடியும். இன்றைய தினம் 8-9 மணி அளவிலே காங்கேசன்துறையிலே உயர் இராணுவ தளபதிகள், போலீஸ் தளபதி, பிரதேச செயலாளர், GS போன்றவர்கள் சேர்ந்து அங்கிருந்து பஸ்ஸை யாழ்ப்பாணம் விடுகிற நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. நாங்கள் மக்கள் சார்பாக இன்றைக்கு விடுபட்ட இந்த வசாவளான் சந்தியிலிருந்து இந்த பஸ் சேவையை ஆரம்பிக்கின்றோம். நன்றி.
நாங்கள் இப்போ காங்கசந்தர சந்திக்கு வந்துட்டோம். வெளிச்ச வீடு தெரியுது பாருங்க. இதை பஸ் வந்தோன்னு இருக்கு, மினி பஸ்கெல்லாம் வந்தோன்னு இருக்குங்க. அதுக்காக காத்திருக்கின்றோம். ரூட் 764 என்ற இலக்கம். அதில் நான் 1965ஆம் ஆண்டில் இருந்து நெடுகள் ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய்ய பகுதி. 1982 வரை 3 வரையும் அந்த பாவனையில் இருந்தது. பிறகு இராணுவத்தால் தடை செய்யப்பட்டு குறுக்கு பாதை ஒடுக்கப்பட்டது. ஆனால் 1985ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு மட்டும் நான் அதால் இராணுவத்துக்கு முன்னால போய் வருவேன். இராணுவத்தின் அனுமதியுடன் மோட்டர் பைக்கில் போய் வருவேன். முதல் பஸ் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. வசாவலான் சந்தியிலிருந்து தீச்சந்தி பலாலியூடாக புறப்பட்ட பஸ் இப்போது இங்கே காங்கசந்தரை வந்து விட்டது. இன்னைக்கு பஸ்கள் வந்து கொண்டிருக்குது.
இப்போ நாங்கள் இப்போ நிற்கிற இடம் காங்கிரஸ் சந்தி. இதில் போஸ்ட் பேங்க் இருந்த மக்கள் வங்கி இதுதான். நீங்கள் இதை படம் பிடிக்கலாம். இதுதான் எங்களோட பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடம். இந்த இடத்த தான் நாங்கள் இப்போ அரசு அதிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களோட பழைய பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு தானே திருத்தி எங்களுக்கு கட்டி தர சொல்லி. இது இப்போ எல்லாம் சும்மா ஆனால் பாவனைக்கு நாங்கள் மாற்றலாம். என்னென்னா இந்த மரங்கள் எல்லாம் அப்போ இல்லை, ஒரே இதாகத்தான் இருந்தது. இது இங்கே வலிச்சக்கூடி இருக்கின்றது. எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு என்னென்னு கேட்டால் இப்போ யாழ்ப்பாண ரோட், மற்றது இந்தியாவில் காங்கேசந்துறை பலாலி ரோட்டு, இந்தியாவில் காங்கேசந்துறை யாழ்ப்பாண ரோட்டு எல்லா பஸ்களும் இதில் வந்து தான் சிடிபி முதல் கொண்டு இதில் வந்து திரும்பி கொண்டிருக்கும். சில ஊழலில் சிடிபி கீரிமலைக்கும் இது அதில் போனால் கீரிமலை ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ஆனால் இப்போ 2 பக்கத்தாலேயே முடிவிச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர்லாம் அந்த பாதை பிளாக் பண்ணப்பட்டு இருக்கிறது. நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு கேட்டால் எங்களோட பஸ்ஸுகளை ஒழுங்காக இங்கே வந்து தரித்து நின்று போகிறதுக்கான ஒரு ஒழுங்கை செய்து தர மாதிரி அரச அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நெடு காலத்துக்கு பிறகு இந்த வீதியை எங்களுக்கு விட்டு தந்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் எங்களை மாமாவை அப்பாவை இந்த வீதியினால பயன்கள் சேவைகளை செய்திருக்கிறாங்க. இப்போது எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கின்றது. இப்போ எங்களுக்கு என்னென்ன இப்போ சரியான முறையில் பஸ் ஸ்டாண்டுகள் அதை இன்னும் ஒழுங்குபடுத்தி தரையில் அது அரசாங்க அதிபர் மூலம் அரசாங்க முறை மூலம் எங்களுக்கு அதை ஒழுங்குபடுத்தி தருமாறு தாமரை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் காங்கேசந்துறை. யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை விட அதிகளமான பஸ்ஸுகள் இருந்து தன்னுடைய சேவையை செய்கின்ற ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடம் இந்த காங்கேசந்துறை பஸ் தரிப்பு நிலையம். இது இந்த பகுதியில் தான் இருந்தது. இப்போ தேக்க மரங்கள் அதில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த 764 769 பஸ் வந்து தனியார் அரச பேருந்துகள் இந்த இடத்துல இருந்து நாட்டின் பல பாகங்களுக்கும் பஸ் சேவையை வழங்குகிறது. அரச பேருந்து இந்த காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு, கதிர்காமம் இப்படி பல மாவட்டங்களுக்கான பஸ் சேவையை வழங்குகின்ற ஒரு நகர சபை இந்த காங்கேசந்துறை. இன்றைக்கு சீரழிந்து கவனிப்பாரற்று ஒரு ஊரென்று கூட சொல்ல இயலாத அளவுக்கு இந்த ஒரு நகர சபையாக இருந்த ஒரு பெரிய தொகுதி காங்கேசந்துறை தேர்தல் தொகுதி என்று சொல்றது. மிக பெரும் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பிரதேசம் இன்றைக்கு ஒரு அனாதரவற்ற ஒரு இடமாக இருக்கிறது. 35 வருடங்களுக்கு பிறகு 764 பஸ் சேவை இன்றைய தினம் இங்கே இருந்து 20க்கும் மேற்பட்ட பஸ் 10 நிமிடங்களுக்கு ஒரு பஸ்ஸாக தன்னுடைய சேவையை இந்த காங்கேசந்துறையிலிருந்து மயிலட்டி பலாலி ஊடாக 764 திண்ணவேலி யாழ்ப்பாணம் போகின்ற பஸ் சேவை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த உண்மையில் இந்த பஸ்கள் தரித்து நிற்பதற்கும் அதை தங்களுடைய ஒழுங்குல செல்வதற்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கு. இன்றைய தினம் முதல் இந்த பஸ் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கின்ற இதே வேளை மிக பெரும் தேவை இருக்கிறது. இந்த நடத்துனர்கள் சாரதிகள் இந்த பஸ்களை இதில் இருந்து எடுத்து செல்வதற்கு, தரித்து நிற்பதற்கு, மக்கள் வந்து இதில் ஏறி செல்வதற்கு இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவையா இருக்கு. உண்மையில இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு நிச்சயமாக இங்கே மக்கள் வருகை தருகின்ற இந்த ஒரு எந்த நேரமும் மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் மீண்டும் சனப்புழக்கம் உள்ளதாக வரும். இது காங்கேசந்துறை உங்களுக்கு தெரியும், KKS பீச் என்று சொல்றது, தல்சவன கொட்டல் இருக்கிறது. இதே போல பலாலி மிக அழகான கடற்கரைகளை கொண்டது. எல்லாவற்றுக்கும் மேலால் மக்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக இந்த மயிலட்டி காங்கேசந்துறையில வந்து இப்ப இந்த வருகின்ற காற்றுக்கு அதிகளவான விளைமீன் இந்த மயிலட்டி மீன்பிடி துறையிலே அதிகளவான மீன்கள் பிடிக்கப்படுகின்ற ஒரு துறைமுகம். மக்கள் மிக மலிவான விலையில இந்த பஸ்ஸில் வந்து தங்களுக்கு உணவு தேவைக்கான மீன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு காலத்தில் சுறா மீன் இந்த மயிலட்டி துறையில அதிகளவான சுறா மீன்களை அவர்கள் பிடிக்கின்ற ஒரு காலம் இருக்கும். ஆகவே மிக பிரதானமாக தங்களுடைய நஞ்சற்ற இந்த கடல் உணவுகளை பெறுவதற்கெல்லாம் இந்த போக்குவரத்து
மிக பிரதானமான ஒரு போக்குவரத்து. அதே போல இன்றைக்கு இது பார்த்தா தெரியும், சன்னதி கோயிலுக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வேட்டி கட்டி ஆட்டோவில் வாகனத்தில் அந்த வசாவளான் சந்தியிலேருந்து பலாலி சந்திக்கு வந்து தொண்டமனாறு செல்வச்சன்னதிக்கு செல்லுகிறார். பார்க்குற போது சந்தோஷமா இருக்கிறது. அதே போல இனி அனைவருமே இந்த காங்கிரஸ் முறைக்கு வரலாம். இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய நோக்கம் இந்த பஸ் சேவை தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த சாரதிகள் இந்த பஸ் எங்களுக்கு ஒரு பஸ் நிலையம் மீண்டும் இதை கட்டித்தர வேண்டும் என்ற கேட்டுக்கொள்கிறோம். சீமெண்ட் ஃபேக்டரி இன்றைக்கு இலங்கையில் தன்னிறைவு கொண்ட ஒரு சீமெண்டை விநியோகிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சீமெண்ட் ஃபேக்டரி இங்கே காங்கிரஸ் துறையில தான் இருக்கிறது. அதே போல இந்த காவர் துறைமுகம் இருக்கிறது இங்கால. மற்ற இதால போனால் கீரிமலை நாவலீஸ்வரர் ஆலயம் எங்களோட புனித தீர்த்தக்கரை எல்லாம் இருக்கிறது. இதில் மக்கள் வங்கி இருந்தது. இது ஒரு கண்ணாடி தொழிற்சாலை இருந்த கட்டிடம். அதை நீங்கள் பல பிடிச்சி காட்டலாம். இதில் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு பெற்று இருந்தார்கள். அதே போல காங்கிரஸ் துறையில் 5000 பேருக்கு மேலே வேலை செய்தார்கள். அதில் நானும் ஒரு உழைப்பாளியாக நான் வேலை செய்த சிறு வயதிலே. அதே போல ஒரு எண்ணத்தை சொல்லலாம், இது இந்த இடம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் ஆறுதலாக வந்து சிறு வயதிலே இதில் இங்கே காங்கிரஸ் துறையில் 2 சினிமா கொட்டகைகள் இருந்தன. ஒன்று ராசநாயகி, இங்கால போனால் யாழ் தியேட்டர். நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து கும்மாளம் அடித்து போட்டு தான் இங்கால இருக்கிற பூங்காயில் விளையாடி போட்டு தான் போவோம். எங்களுக்கு திரும்ப இந்த மகிழ்ச்சியை வழங்கியதுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போல் எங்களோட இந்த பஸ் சரிப்பையும் எங்களுக்கு அரசு அதிகாரிகள் வழங்கி உதவுமாறு வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். அந்த நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த ரூட்லாம் முந்தி இப்படி தான் நடந்தது. இப்போ 64 யாழை போனது கிழக்கு பக்கமாக, மற்றது இங்கே தெற்கு பக்கமாக போனது யாழ்ப்பாணம் 769. இதை விட 790 போகிறது. அது இன்னும் துவங்க இல்லை, கட்டவனுக்காக போகிறது. நாங்கள் நல்லா சந்தோஷப்படுறோம். இல்லைன்னா எங்களோட வளமையான இல்லை. முந்தி மைனட்டி போய் எல்லாம் நடந்தால் இனி மைனட்டி போகிறதில்லை. யாழ்ப்பாணத்து இங்கே போகலையா? இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட் இதுதான். பஸ் எல்லாம் இப்படி போய் இப்படி தான் மாறுறது. இதில் தனியார் ஊரில் இதில் நிற்கிறது. சிடிடி அதில் போய் நிற்கிறது. அதே பஸ் ஹோல் 2 கிடக்குது. இப்போ தேதண்ணி கடை இருந்தது, இப்போ தேதண்ணி கடை இல்லை. இப்போ மற்ற பேங்க், இது பேங்க் கட்டிடம். ஆனால் அதை இருக்கணும். அதை போனால் தான் உண்மை. இப்போ பிரதமந்திரின்னு சொல்கிறார் போகிறோம்ண்டு விட்டால் தான் உண்மை. இங்கேயே இருக்க கணக்கப்பட ஒன்றி கிடக்கு. இல்லை போலீஸ் ட்ரைனிங் கொடுத்து அது இது என்ற கணக்கே இருக்குது. அதில் என்ன முந்தி எங்களுக்கு உதாரணமாக இந்த பழைய மேகசிலோன் வந்து 42 பிறப்பு காணி 1,45,000 போனாரு. இப்போ இன்றைக்கு நான் கோடியாம், ஒரு பிறப்புக்கு 1 கோடி என்றான். என்னுடைய அவன் அம்மாண்ட சமயம் தான் ராஜேஷ் ஹோட்டல் ஓனர் டிஏ அப்புத்துற அவர் தான் பேங்க் கட்டி கொடுத்தாரு. மேகசிலோன் கட்டுற மறைச்சதா அது ஆமி எடுத்து இப்போ சட்டர் கேட்டு ஒன்றும் இல்லை. இது அவங்க வெளிச்ச விட்டுருக்காங்க கொண்டு ராஜேஸ்வரி தேட்டர் அதான் ராஜேஸ்வரி ஓனர் அப்புத்துறை செல்லத்துறையா பாட்டு தான் நடந்தது. அது கட்டிடமே இல்லை. இப்போ வெறும் ஃபவுண்டேஷன் தான் இருக்கு. நான் அவர்கிட்ட மருமன் தான், அப்புத்துறையிட்ட மருமன். நான் அந்த கடையில் வேலை செய்யணும். வேலைக்கு வெளியே ராஜேஸ்வரி ஹோட்டல் போர்ட் ஸ்டேண்டுக்கு முன்னாலே அங்கேயும் வேலை, அங்கே கட்சியில் இருந்தேன். நாங்கள் என்னதுக்கு எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையா. நாங்கள் எங்களோட சொந்த மாற மைத்திரி வந்தால் எங்களை இங்கே விட்டாது. அதை விட்டு 30 வருஷம் துண்டு மாத்திரம் நான் இருந்தேன். மதிவண்ணம் துண்டு மாத்திரம், இந்த பிள்ளைகளுக்கு மிச்சீரம் கொடுத்ததெல்லாம் துண்டு மாத்திரம். நாங்கள் ஒன்றும் போய் சொல்ல இல்லை, நடந்ததை சொல்கிறோம். இதில் இப்போ தான் கட்டிட முடிச்சு பாலத்தையும் கட்டினார். அந்த நேரம் 2 கோடி ரூபா முடிஞ்சது. நாங்கள் இடம்பெயர்ந்து போய் திரும்பி வரைக்க ஃபவுண்டேஷன் தான் கிடக்கு. அதை கட்ட விட பாட்டு கொடுத்துருப்பேன். இதில் அவர் நீக்கோன்னு சொல்லி 3 மாடி கிடந்தார். ஒன்றும் இல்லை, எல்லாம் கல்லு குய்ய. இப்போ கல்லு குய்யல. இப்போ இந்த அக்காவுக்கு 3 ஆணை இருந்தது. எல்லாம் 5 பிறப்பு 15 பிறப்பு அந்த பேங்க சூழலுக்கு முன்னாடி. இப்போ கல்லு குய்யலாம் இது அந்த ஒழுங்கு காட்டடப்பு ரோட் அங்கே வைரமுத்து இதால போகலாம் இதால போனால் அதால வேண்டாம். இது இப்போ 60 முடிஞ்சாமல் போகிறது. கீழி மேய்ச்சி தாராமல் போகிறது. இப்போ ஜனாதி மாநிலம் இருக்குல்ல, அது இருக்கிறபடியாக இனிமேல் துறக்கையில் இப்போ நாளடைவில் துறப்பின எதிர்பார்க்கிறோம். இப்போ மாற்றம் போய் தானே கீழ் போக வேண்டியிருக்கிறார்.
வணக்கம். இதில் இருக்கிற நண்பர் என்னோட கூட படித்த நடராஜா அப்பா பிள்ளை அல்லது யோகேஸ்வரன். இவர் இந்த லண்டனிலிருந்து வந்திருக்கின்றார். இன்றைக்கு எங்களுடைய 64 லைன் காங்கேசன்துறையிலிருந்து பலாலி ஊடாக யாழ்ப்பாணம் போடுறதுக்கு ஒரு அனுசரணை செய்கிறார். இவர் நண்பன் என்ற ரீதியில இவரை நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கின்றோம். இவர் எங்கட ஊர் ஒற்றுமைக்காகவும் ஊர் பற்றாளரும் இவரது அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறார். இவரைப்பாக கொஞ்சம் வேகமாக இருப்பார். இவரும் வேகம்தான், ஆனால் அவர் வேகமாக இருப்பார். அவர் நடுவே தங்கள் தொலைபேசியில் தொடர்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 40 வருஷத்துக்கு பிறகு இவர் என்னை சந்தித்திருக்கிறார். ஆகையால இவர் உங்களுக்கு ஒரு சிறிய கால ஒரு பேட்டி ஒன்றை தருவார். எப்படி இருக்கு பலாலி? முதல்ல சொல்ல போனால் நான் பலாலி மண்ணிலேயே பிறந்து பலாலியை வளர்ந்தாள். அதாவது பலாலி மண்ணிலேயே பிறந்தேன்னு சொல்லக்க அந்த மண்ணில் நான் பிறந்தது. அதாவது பெருமைப்படுகிறேன். பலாலி மண்ணில் பிறந்து பலாலி வளர்ந்து நான் கிட்டத்தட்ட 28 வருஷம் பலாலி மண்ணில் வாழ்ந்திருக்கிறேன். பலாலி மண்ணில் அது நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தாலும் இவன் நானும் சின்ன வயதிலிருந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து ஒருமிக்க படித்தாக்கள். சரியா, இப்போ 40 சந்திச்சாலும் எங்களை நேரையோ ஆக்களை கண்டுபிடிச்சிக்கிறேன். முன்ன வந்து அதுக்கு பிறகு நான் 2 பூர்வ வெளிநாடு சென்றிருக்கிறேன். ஒரு நாள் வந்து திரும்ப வந்து இந்த நாளில் வந்து இருந்து விவசாயம் தாய் தப்பனோடு சேர்ந்து விவசாயம் செய்து கொண்டு கல்வி கற்பித்து கொண்டிருந்தேன் தனியார் துறையில். பிறகு வெளிநாடு சென்று படித்து வந்தேன். அங்கிருந்து கொண்டும் என்னை தாய் தந்தையர் கூப்பிட்டு வச்சு அதை என்ன தாய் தந்தையர் எந்த கஷ்டமும் நான் பாலமனம் இறக்கமட்டும் இல்லை, அவர்களை இங்கே அனுப்பி இங்கே அவர்களை இறுதி செய்யலாம் என்று அதுக்கு ஒரு கவலையும் இல்லை. அவ்வளவுக்கு எங்கள் நாட்டில் குழப்பம் இருந்த அல்லாடி அவர்கள் இறுதி காலம் இந்த மண்ணிலேயே போயிருக்கும். அதனால அவருக்காக அவருக்கு ஒரு கவலை தாங்கள் இந்த மண்ணிலேயே வந்து சாவணும் என்று. அதாவது நாங்க படிச்சது இப்போதைக்கு ராணுவ நிலையம் முதல் சித்தினார் வித்தியாசாலை என்று இருந்தது. அதுக்குள்ள ஒரு பக்கத்துல நெலிச்சங்கம் இருந்தது. அப்ப நாங்கள் அங்க படிக்கும் போதுதான் முதல் ராணுவ நிலையம் ஆரம்பிக்கவில்லை. கள்ள குடியேற்ற தடுப்பு முகாம் முதல் இருந்தது. என்னன்னு கேட்டா இந்தியாவில இருந்து இங்க வந்து இந்த கள்ளமா ரங்கி தொழில் செய்யறதுக்காக வர்றது அவைய பிடிக்கிறதுக்காக தான் ஒரு 200 ஆமி கிட்ட அவைய 10-15 ஆமி தான் இருப்பினும் பலாலி கடற்கரையில வந்து படுத்திருந்துட்டு அவைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் கிணறு ஒன்றுதான் தண்ணி ஆட்டது. நண்பர்கள் எல்லாம் அவைய கிச்சனுக்கு சமையல் அறையில போய் எல்லாம் இருந்து அவைய சாப்பிட அந்த அப்படியா நாங்க வாழ்ந்த நாங்கள். பிறகு 80 குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பழம் வரத்துக்கு போயிட்டு நாங்களும் ஒரு 6ஆம் வகுப்பு மட்டும்தான் பிறகு நாங்க பசவன் சண்டை படிச்சுட்டு இங்க இருந்து நடந்து போய் வரோம். அப்ப அதே பல நாளில் நாங்க இந்த பஸ்ல போக்க ஏற்பட்ட நட்பு ஜேசுதாசன், இமானுவேல் ஜேசுதாசன். அதாவது அவர் நெடுமங்கோட யாழ்ப்பாணம் டவுன் மட்டும் வருவார். அவர் வந்த காரணம் வேற. ஆரம்பமாக அவருடைய மனைவி அந்த பாசல் வருவார். அவர் அதுக்கு தெரியாது. அதான் ஒன்ன கண்டுபிடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு போட்டு அவர் கல்யாணம் அவர் லண்டன்ல போயிருந்து அவரை யுஎன்ஓல போய் வேலை செஞ்சவர். அவரை நான் கூப்பிட்டு அவரோட 2 காலமா அவர் காலமாக மட்டும் என்னோட அவருடைய சகோதரங்கள் சகோதரியினோட அவருடைய சகோதரியினோட படிச்சவ ஸ்டெல்லான்னு சொல்லி மற்றது அவருடைய தம்பி அறிப்பமாக இருக்கிறார். அவரை கூட அவைகளுக்கு காணிகள் எல்லாம் இருக்கு. நாங்க இருக்கிற இடத்துல தோட்ட காணிகள் எல்லாம் இருக்கிறது. அப்படியா பல நண்பர்கள் இருக்கிறார்கள், பழைய நண்பர்கள். ஆனா ஏசாதன் எங்களோட இல்லை. அது ஒரு கவலைக்குரிய என்று அவரோடு நானும் சேர்ந்து பல தொண்டு சேவைகள் செய்தார்கள். தொண்டு அமைப்புகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் எனக்கு உதவியா இருந்தவர் சில அவரோட சட்டத்துறை நிபுணர் இருந்தவர் யுஎன்ஓட. அதனால எனக்கு அவர் சில உதவிகள் செய்து கொண்டிருந்தவர். அவர் போனது எனக்கு ஒரு கைப்போனமா இருந்தது. பழைய நினைவுகள் கலாலி நினைவுகள் சொல்லக்கு நான் அடிக்கடி வந்து போறோம்னால அது நாங்கள் ஆரம்பத்துல எப்படி மக்களோட வாழ்ந்தோமோ அதே நிலைமையை இன்றைக்கு வருமென்று எதிர்பார்க்கிறோம்.
எங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. நாங்கள் சௌரமாக தான் எல்லாரும் போல நாங்கள் யாரு கண்டாலும் இங்கே எந்த இதையும் நாங்கள் வீட்டுக்குள்ள வச்சிருப்போம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான். அதான் என்னோட கொள்கை. மற்றவங்க என்ன நினைக்கிறதா பெரிய தெரியாது. என்னோட கொள்கை, நீங்கள் யாராவது உங்களோட சொந்த விஷயத்தை உங்களோட வீட்டுக்குள்ள வச்சிருங்கோ, அது உங்களோட பர்சனல். வெளியில வந்தால் எல்லாரும் நண்பர்கள், ஊர் மக்கள் எல்லாரும். நாங்க ஒவ்வொரு தங்கி இருக்கிறோம். சரியா, ஒரு தங்கி இல்லாம தனி மனுஷனாலும் ஒரே பாதையில போய் கொண்டிருக்க முடியாது. நன்றி. மாவட்டத்தினுடைய தனியார் பஸ் சங்கங்களுடைய தலைவராகிய பொன்துரை கங்காதரன் நாயகன். கடந்த 90ஆம் ஆண்டு இந்த பாதை மூடப்பட்டது. 80ஆம் ஆண்டில் 79ஆம் ஆண்டு பாதை சேவையில் ஈடுபட்ட தனியார் பஸ்கள் 764 கடந்த காலங்களில் ஹெல்ப்புகள்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டது. இந்த 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு இந்த நமது எங்களுடைய யுத்த காலத்தினால இந்த பாதை மூடப்பட்டது. எந்த அது பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத மூடப்பட்டிருந்தது. கடந்த 4ஆம் தேதி 10ஆம் தேதி 4ஆம் மாதம் மீண்டும் எங்களுக்கு திறக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் கடும் முயற்சி எடுத்திருந்தும் இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பாதையை திறந்தது. அந்த தன்மையாக எங்களுடைய பஸ் உரிமையாளர்கள் அரைவாசி தூரத்தில் இருந்தால் எங்களை சேவையில் ஈடுபட்டார்கள். புன்னாலக்கட்டு வந்த தீபனை வடக்கு புன்னால தீபனை கடந்து பசாவலாம் சென்ற வரைக்கும் ஈடுபட்டு இன்றைக்கு தான் முழுமையாக பெற்றது. அது எங்களுடைய காலப்பகுதியிலாவது இப்படி ஒரு நல்ல நிலைமை வந்ததுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றியை சொல்லணும்.